ஹாய், வெல்கம் டு விஜய் டாக்கிஸ். நான் உங்கள் விஜய் ஆனந்த். இந்த பொங்கல் பண்டிகைக்கு நேற்று ஒரு 4லேருந்து 5 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படங்கள்லாம் எப்படி இருக்குது, அது ரசிகர்கள்ட்ட என்ன மாதிரி ரீச் ஆகிருக்கு, அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே நமக்கு சினிமா தான் உடனே ஞாபகம் வருது. பொங்கல் திருநாள்லாம் அந்த பொங்கல் ரிலேட்டடாக படங்கள் வந்து நம்ம ஒரு பெரிய கொண்டாடுவோம். இந்த பொங்கலுக்கு அந்த மாதிரி எந்த படமுமே வரல. ஸோ திருவிழாவுக்காக வரக்கூடிய படங்கள்லாம் எதுவுமே வரல. ஆனாலும் நமக்கு பிடித்த நடிகர்கள் படம் வந்திருக்கு அப்படிங்கிற ரசிகர்கள் நேரத்திலே ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா பொங்கலை முன்னிட்டு 12ஆம் தேதியே படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. முதல்ல வந்து சிவகார்த்திகேயன் நடித்த அயலான், தனுஷ் நடிப்பில் வெளியான கேப்டன் மில்லர், விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாக இருக்க மேரி கிறிஸ்மஸ், அருண் விஜய் நடிப்பில் வெளியாக இருக்க மிஷன் சாப்டர் 1, அதை தொடர்ந்து தெலுங்கு நடிகர் ஹனுமான் அப்படிங்கிற ஒரு 5 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம முதல்ல பார்க்க போகிறது சிவகார்த்திகேயன் படம். ஸோ சிவகார்த்திகேயன் அயலான் படத்தில் வந்து சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங், இஷா கோபிகர், கருணாகரன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்னா, வில்லேஜில் விவசாயம் செஞ்சுட்டு இருக்க சிவகார்த்திகேயன் அவனுக்கு எதிராக இருக்கிற ஒரு குரூப் கிட்ட வந்து ஒரு வேற்று கிரகத்திலேருந்து ஒரு பொருள் கிடைக்குது. அந்த பொருளை வச்சு எப்படி எல்லாம் மோசடி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்காக சிவகார்த்திகேயன் மற்றும் நண்பர்கள் என்ன பண்றாங்க, ஒரு வேற்று கிரகத்திலேருந்து வந்த ஒரு ஏலியன்ஸை வச்சு எப்படி தடுத்தாங்க அப்படிங்கிறதான் கதை. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஏலியன்ஸை கூட வச்சுன்னு ஒரு பசங்களுக்கு எங்கேஜா இன்றைய குழந்தைகளுக்கு என்ன விரும்பும் அப்படிங்கிறத கரெக்டா பல்ஸ் பிடிச்சி வச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். அதை பார்த்து கரெக்டா அடிக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு கதையோட வந்திருக்க படம் தான் இந்த அயலான் படம். ரொம்பவே சூப்பரா இருக்கு படம். ரவிக்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இன்று நேற்று நாளை பட இயக்குனர். ஸோ 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 4 வருஷ உழைப்புல இந்த படத்தை உருவாக்கி கொடுத்திருக்காரு. இந்த படத்தை வந்து கேஜேஆர் ஸ்டுடியோஸ் அவங்களும் சிவகார்த்திகேயனோட 24AM ஸ்டுடியோஸ் நிறுவனங்களும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ படத்துக்கு மிகப்பெரிய பலமே ஏஆர் ரஹ்மானுடைய இசை அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இந்த விஷயங்கள்ல சிவகார்த்திகேயனோட பர்ஃபார்மன்ஸு, கூட இருக்க விஷயங்கள், அப்புறம் சிஜி ஒர்க், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஒர்க் அவ்வளவு அற்புதமாக இருக்குது. எங்கெங்கேயோ போய் வெளிநாடுகளில் பண்ணிட்டு வந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸோட நம்ம சென்னையில், நம்ம தமிழ்நாட்டில் பண்ண ஒரு சிஜி ஒர்க் இவ்வளவு தரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் ஒரு 5 நாள் லீவோட குடும்பத்தோட குழந்தைங்களோட போடுற படம் அப்படின்னா அதை அயலான நம்பி போகலாம். கண்டிப்பாக ஏமாத்தாது. அடுத்து வந்து கேப்டன் மில்லர். ஸோ கேப்டன் மில்லர் படம் தனுஷ் நடிச்சிருக்காரு ஹீரோவா. பிரியங்கா மோகன் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்க கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், அப்புறம் வந்து குமரவேலு, காளி வெங்கட், நம்ம விஜய் சந்திரசேகர் உள்ளிட்ட பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஒரு மன்னர் ஆட்சி கட்டுப்பாட்டில் இருக்க கிராமத்துல தனுஷ் மட்டும் அந்த வில்லேஜை சேர்ந்த கொஞ்சம் பேர் வசிக்கிறாங்க. அவங்க வந்து அங்க இருக்கிற கோயில்களை போறதுக்கு பயங்கர தடையா இருக்கு. மன்னர் குடும்பம் தடுக்குது. அந்த மன்னர் குடும்பத்தை மீறி கோயில்கள் எப்படி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு குரூப்பு. அதுக்கு வந்து தனுஷ் வேண்டாம், இங்கேயே மரியாதை இல்லை அங்கேயே மரியாதை இல்லைங்கிறதுனால நான் பட்டணத்துக்கு போய் சேர்ந்துறேன்னு சொல்லி ராணுவத்தில் போய் சேர்றாரு, பிரிட்டிஷ் ராணுவத்தில். அந்த பிரிட்டிஷ் ராணுவத்தில் போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு மில்லர்னு பேரை மாத்துறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் பண்ற இந்தியர்களை தன்னுடைய கிராமத்தை சேர்ந்த மக்களே சுட்டு கொள்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுறது. இதனால வந்து மனமுடைஞ்சு நமக்கு ராணுவ வேலையை வேணாம் உதவி தள்ளிட்டு ஓடி வந்துடுறாரு. கிராமத்துக்கு வந்தால் கிராம மக்களை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வெளியில போய் ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு திருட்டு குரூப்போடையும் ஒரு கிளர்ச்சியாளர்களோட சேர்ந்து சில விஷயங்களை பண்றாரு. அதற்கப்புறம் ஊர் மக்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த ஆங்கிலேயர்களையும் மன்னர்கள் குரூப்பையும் எப்படி எதிர்த்தாரு, எப்படி கோயிலுக்குள்ள நுழைஞ்சாரா இல்லையா, மக்களுக்கு நல்லது பண்ண முடிஞ்சுதா இல்லையா அப்படின்னா அந்த கதையை சொல்லியிருக்காங்க. இந்த கதையை வந்து டைரக்ட் பண்ணவர் அருண் மாதேஸ்வரன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி வந்து சாணி காகிதம், ராக்கி அப்படின்னு 2 படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது 3வது படம். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக் சூப்பராக இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் அமேசிங்காக இருக்குது. இருந்தாலும் படத்தில் வந்து அந்த மேக்கிங் ஆஃப் த ஃபிலிம் அப்படிம்பாங்க இல்லையா, அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இருந்தாலும் ஸோ கதை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இடிக்குது. ஸோ கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. எப்படி இருந்தாலும் தனுஷ் ரசிகர்கள் இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. அடுத்து வந்து 3வதா விஜய் சேதுபதி நடித்துள்ள மேரி கிறிஸ்மஸ். இந்த படத்தில் வந்து கத்ரினா கைஃப் அவங்க தான் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. தமிழ் மற்றும் ஹிந்தி ஆகிய 2 மொழிகள் இந்த படம் உருவாகிருக்கு பைலிங்குவலா. இதில் வந்து ராதிகா ஆப்தே, அப்புறம் வந்து காயத்ரி, நம்ம ராதிகா சரத்குமார்,
சண்முகராஜன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஹிந்தி பட இயக்குனர் ஸ்ரீராம் ராகவன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹிந்தி இசையமைப்பாளர் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு கிரைம் நாவல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீட்டில் வந்து கணவரை பிடிக்காம வாழ்ந்துட்டு இருக்க கத்ரினா கைஃப் எப்படியாவது கணவரை வந்து கொண்டுட்டு பிரிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மூட்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு கிறிஸ்மஸ் தினத்துல அவுட்டிங் வெளியில போறாங்க. தான் பண்ண போற செயலுக்கு யாராவது ஒரு துணைக்கு ஒருத்தர் தேடுறாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் விஜய் சேதுபதி மாற்றாரு. அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டில் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது, அவங்க கணவருக்கு என்ன ஆச்சு, கணவர் விஜய் சேதுபதி அந்த ஒரு பிரச்சனைகளை சிக்கினாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தினுடைய கதையா இருந்தது. ஸோ ஹிந்தி பட உலகத்துக்கு தேவையான ஒரு கதையா இருக்கும். ஏன்னா ஒரு கதையை ஒரு 90s நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ படம் முடிஞ்சு பார்க்குறப்ப ஒரு கிரைம் நாவலை படிச்ச ஒரு ஃபீல் இருக்கும். முதல் பாதி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா கொஞ்சம் எப்படா இன்டர்வல் வரும் அப்படிங்கிற மாதிரி போனாலும் ரெண்டாவது பாதி ரொம்ப எங்கேஜா வச்சிருந்தாரு டைரக்டர். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்தது. பட் இது ஃபெஸ்டிவல் படமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒருவேளை கிறிஸ்மஸ்க்கு வந்திருந்தா ரசிச்சிருக்கலாம். அதை தாண்டி பொங்கலுக்கு கிறிஸ்மஸ் படங்கிறதுனால ஏத்துக்க முடியல. பட் இருந்தாலும் ஒரு விஜய் சேதுபதிக்கு ஹிந்தியில ஒரு நல்ல ஓப்பனிங்கா இருந்திருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம அருண் விஜய் சாப்டர் 1 இந்த படம். ஸோ இந்த படத்துல வந்து அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா விஜயன், அப்புறம் வந்து ஹபிஹாசன் உள்ளிட்ட பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து டைரக்டர் விஜய் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஜெயிலராக இருக்கிற அருண் விஜய் அவருக்கு குழந்தைக்கு வந்து ஒரு மேஜர் சர்ஜரி தேவைப்படுது. அந்த சர்ஜரிக்காக லண்டன் கிளம்பி போறாங்க. லண்டன்ல ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அதற்கு உண்டான அந்த 30 லட்சம் ரூபா பணத்தை வந்து டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு ஹவாலா மூலியமா ட்ரை பண்றாரு. அப்போ வந்து அவர்கிட்ட இருந்த அந்த ஹவாலா படத்தினோட ஒரு அடையாள பணத்தை வந்து வில்லன் கோஷ்டி பறிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவர் தான் குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சாரா, லண்டன்ல போய் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையில மாட்டினாரு, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் எப்படி வெளியில வந்தார் அப்படிங்கறத அந்த படத்தினுடைய கதையா இருக்கு. ஸோ மிஷன் சாப்டர் 1 அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அச்சம் என்பது இல்லையே அதான் சப்டைட்டிலா போடுறாங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஸோ இந்த படத்துல வந்து உண்மையிலே இது வரைக்கும் நம்ம அருண் விஜய் பண்ணாத ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 90 போர்ஷன்ஸ் படம் வந்து லண்டன்லேயே ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னன்னா லண்டன் நமக்கு சொல்லியிருக்காங்க, நம்ம பென்னிமில்ல தான் செட்டு போட்டு பிரம்மாண்டமா லண்டன் ஜெயில் செட் போட்டு அழகாக காமிச்சாங்க. ஒரு சில காட்சிகள் லண்டன்ல ஒரு வாரம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு கிரிப்பிங்காக இருந்தது. லண்டன்ல இருக்க ஒரு ஜெயிலராக வந்து எமி ஜாக்சன் நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகான நடிப்பை வெளிப்படுத்தி நடித்திருக்காங்க. உண்மையிலே இந்த படத்துக்கு வந்து பெரிய பலம் அந்த ஒரு குழந்தை நடிச்சிருக்கு இந்த படத்துல, கையல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை வந்து யாருன்னா நம்ம நகைச்சுவை நடிகர் அர்ஜுனனோட பொண்ணு தான் அந்த குழந்தை. ஸோ அவங்களும் ரொம்ப எமோஷன் சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் கண்ட் எமோஷன் கலந்த ஒரு படமாக இது வெளியாகிருக்கு. அதே மாதிரி அந்த ஒரு பாடல் அற்புதமான ஒரு பாடல். அதை வந்து உன்னிகிருஷ்ணனோட மகள் உத்ரா உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்காங்க. அவ்வளோ மெலடி வந்ததுக்கப்புறம் பல பேர் இன்ஸ்டாலையும் ஸ்டேட்டஸாகவும் அந்த பாட்டு இடம்பெறும். அந்த அளவுக்கு அந்த ஜிவி பிரகாஷோட இசைய மனதை வருடும் முகத்தில் அமைத்து கொடுத்திருக்காரு. ஸோ மிஷன் படம் ஒரு ஆக்ஷன் பிடித்த ரசிகர்களுக்கு ஒரு பயங்கர ஒரு ட்ரீட்டா இருக்கும். அருண் விஜய்க்கு ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கு. யானைக்கு தொடர்ந்து இந்த வெற்றி படமா இது அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 4 படங்களுமே இப்படிதான் ரேட்டிங் ஆயிருக்கு. அடுத்து 5வது வந்து நம்ம தெலுங்கு நடிகர் நடித்துள்ள ஹனுமன் படம். அதை வந்து விமர்சனம் குறித்து அடுத்த ஒரு இதுல பார்க்கலாம். ஸோ அதற்கும் தெலுங்குல ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தாலும் தமிழகத்துல பெரிய அளவுல இல்லை. பட் இருந்தாலும் இது பொங்கல் ரிலீஸ் அது வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைய தகவல். நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயானந்த், சைனிங் ஆஃப்.